அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் என்னுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், அந்த நியாமத்துகளை என்ன செய்வன், அதிகரிப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸஹீஹுல் முஸ்லிம் 1007வது ஹதீஸாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு ஆதமுடைய மகனுடைய உடலில் சித்தீன வசலாதி மிஅத்தின் 360 மூட்டுக்கள் இருக்கிறது. எனவே இந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா செய்வது கடமையாகும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லா, சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று கூறுவதெல்லாம் இந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்காவாக அமையும். அப்படி இயலாமல் விட்டால் ஒரு நன்மையை ஏவுவது சதக்காவாகும், ஒரு தீமையை தடுப்பது சதக்காவாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா செய்கின்ற முறையை சொன்னார்கள். சொல்லிவிட்டு, இவ்வாறெல்லாம் செய்வதற்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் 2 ரகாத் லுஹா தொழுகை தொழுதால் இந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்காவாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் எமக்கு வழங்கிய நியாமத் எம்முடைய உடலில் உள்ள 360 மூட்டுக்கள். எனவே இந்த 360 மூட்டுக்களுக்கும் 2 ரகாத் லுஹா தொழுகை என்கின்ற தொழுகையை தொழுது நாளாந்தம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் கூறக்கூடிய அந்த மேலதிகமான அந்த நியாமத்துகளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ்.